ஆளுமை தர எப்படி இருக்கணும்? யூதித்தின் ஒரு இருந்தா உலக பேரழகி, அளக்க முடியாத அழகுக்குரியவள், யூத தேசத்தில் இருந்தாள். இயேசு பிறந்த பெத்லெகேம், இயேசு உரிமை கொண்டாடிய ஜெருசலேம், அந்த யூத நாட்டில் பிறந்தவள். ஆசாபாசங்களுக்கு அடிபணியாமல் இருந்தாள், சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பெருந்தாக இருந்தாள். நிகரற்ற பேரழகி, ஆசாபாசங்களுக்கு அடிபணியவில்லை. அவள் அழகை இன்னொருவர் அனுபவிக்க அவள் இடம் கொடுத்ததில்லை. தவத்திலும் ஜெபத்திலும் காலம் கழித்துக் கொண்டிருந்தாள். கையிலே ஜெபமாலை வைத்து உருட்டிக் கொண்டே இருந்தாள். இதே உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் இயேசு பிறந்த பெத்லெகேம், அதை கைப்பற்றுங்கள் சிரியா மன்னன் கட்டளையிட்டான். படைகளும் பரிவாரங்களும் யூத தேசத்துக்குள்ளே நுழைந்தது. ஆனால் யூத தேசத்தை ஆண்டவர்கள் இன்றைக்கு கருணாநிதியைப் போல மௌனமாக இருந்த பொழுது, தவத்திலும் ஜெபத்திலும் காலம் கழித்துக் கொண்டிருந்த யூதித் என்கிற பேரழகி, இயேசுவினுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெருமாட்டி, இயேசு பிறந்த பெத்லெகேத்திற்கு ஆபத்தா? எதிரிகளின் படை ஊடுருவி விட்டதா? உத்தரவு போட்ட மன்னன் எங்கே என்று தேடினாள். வாள் எடுத்தாள். அசீரிய மன்னனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்தாள். பெத்லெகேத்தை சூறையாட கட்டளையிட்ட அசீரிய மன்னனுடைய தலையை வெட்டி கீழே தள்ளிவிட்டு, பெத்லெகேத்திற்கும் ஜெருசலேத்திற்கும் ஏற்பட்ட ஆபத்து நீங்கிவிட்டது, அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று யூதித் என்கிற பேரழகி சொன்னதை நான் படித்திருக்கிறேன். யூதித் என்கிற பேரழகி செத்துவிடவில்லை. தமிழகத்தின் தர்பார் மண்டபத்தில் புரட்சி தலைவியின் வடிவத்தில் இன்றைக்கு அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். எதிலையும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆட்சியின் மாட்சி. நீங்க தமிழ் பேராசிரியர், வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு வசதி இல்லை. தமிழை பயிற்றுவிக்கிற பேராசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை. வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் இருக்கிற கடவுளே அவன் தான் பெரிய கடவுள். கோடி கோடியா கோடி கோடியா கொண்டு ஒருத்தன் வயிறுங்கிறான், ஒருத்தன் தங்கத்தை இருங்கிறான், டெய்லி கொடுத்துட்டு இருக்கான். முடிய மொட்டை எடுக்க போறான், எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு வர்றான். வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயிற்றுவிக்கிறவருக்கு சம்பளம் இல்ல, தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு வசதி இல்லைன்னு கேள்விப்பட்டு இப்போ சட்டமன்றத்தில் அம்மா வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்திற்கு 30 லட்சம் என்று அறிவித்து தமிழ் கல்வி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நடத்த இந்த சர்க்கார் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறதுன்னு அறிவிக்கிறாங்க. கருணாநிதி தமிழுக்கு என்ன செய்தான்? செம்மொழி மாநாடு நடத்தினான் கோயம்புத்தூர்ல. அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குட்டி சுவர்களையும் கோபுரத்தில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாநாட்டை பயன்படுத்தினான். ஜனாதிபதியை கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப ஜனாதிபதி அவர் கிளவி இருந்தா, அவ பேரு பிரதிபா பாட்டில் ஒரு கிளவி. அவ ஒரு முக்காடு போட்டுட்டு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கா. இவனே செம்மொழி செம்மொழின்னு கத்துறான். கிளவி பொறுமை எழுந்துட்டா. வாட் இஸ் செம்மொழி? துரைமுருகன் சொன்னான், கனிமொழி தான் செம்மொழி, பேசாம 2 நாள் இரு அப்படின்ட்டான். அதுல கருணாநிதிக்கு பேத்தி, அவ பேர் என்ன, கயல்விழி, அழகிரிக்க மகா. அவ செம்மொழி மகாநாட்டில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கான்பரன்ஸ்ல அழகிரிக்க மகள் கவிதை பாடுறாங்க. என்னையா இது? தமிழ் படிச்ச பேராசிரியங்க 4 பேரும். அழகிரிக்க மகளுக்கு கவிதை வருமா? அவளுக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு கவிதை வருமா? கவிதை எழுதி அவ படிக்கிறாளாம் செம்மொழி மாநாட்டில். கவிதைன்னா அவ்வளவு விளையாட்டா போச்சா? தட்டி கேட்க ஒட்ட கூத்த இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சங்க இலக்கியத்தில் இந்த சமகால இலக்கிய வரைக்கும் முறையாக படித்த நாஞ்சில் சம்பத் அடக்கத்தோட சொல்லுகிற கருணாநிதியே நான் இன்னும் கவிஞனா ஒத்துக்கிட்டதில்லை. கருணாநிதி எழுதெல்லாம் கவிதையா? காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கல்லுக்குடி.